ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த வீடியோல இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள மிசைல்ஸ் மற்றும் டார்பிடோக்களை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்திய கடற்படையில் தற்போது என்ன மிசைல்ஸ் மற்றும் டார்பிடோக்கள் பயன்பாட்டில் இருந்து வருது, வரும் காலத்துல இந்திய கடற்படையில் என்ன மாதிரியான மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது, தற்போது பயன்பாட்டில் உள்ள மிசைல்களோட செயல்திறன் என்ன, இந்த மிசைல்களை பயன்படுத்தி இந்தியானால என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் ரிலேட்டடா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு டிஃபென்ஸ் ரிலேட்டடான செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிடணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். முதல்ல டிஆர்டிஓ அமைப்பு திரிசூல் மிசைல்களை இந்திய கடற்படைக்காக பிரத்யேகமா டெவலப் செஞ்சாங்க. இந்த மிசைல் ஒரு லோ லெவல் குயிக் ரியாக்ஷன் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த மிசைல பிரத்யேகமா போர்க்கப்பல்களை எதிரிகளின் மிசைல் தாக்குதல் மற்றும் விமான தாக்குதலில் இருந்து பாதுகாப்பதற்காக டிஆர்டிஓ டெவலப் செஞ்சாங்க. ஆனா திரிசூல் மிசைல் ப்ராஜெக்ட் தோல்வியில முடிவடைந்தது. இதனை தொடர்ந்து இந்திய கடற்படை ஐஎன்எஸ் விராட் விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பாதுகாப்பதற்காக இஸ்ரேலிடமிருந்து பேரக் மிசைல்களை வாங்கி டிப்ளாய் செஞ்சாங்க. இந்த பேரக் மிசைல்களோட செயல்திறன் இந்திய கடற்படைக்கு மிகவும் பிடிச்சு போயிருச்சு. இதனால டிஆர்டிஓ மற்றும் பேரக் மிசைல்களை உருவாக்கிய இஸ்ரேல் நாட்டு நிறுவனமும் இணைந்து பேரக் 8 அப்படிங்கிற ஒரு மிசைல டெவலப் செய்ய ஆரம்பிச்சாங்க. இந்த பேரக் 8 மிசைல் ஒரு மீடியம் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல். இந்த மிசைல்களை கொண்டு கப்பல்களை நோக்கி வரக்கூடிய வான் அச்சுறுத்தல்களை தாக்கி அழிக்க முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பேரக் 8 மிசைல்கள்னால ஏர்கிராஃப்ட், ஹெலிகாப்டர்கள், ஆன்டி ஷிப் மிசைல், அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ், க்ரூஸ் மிசைல், போர் விமானங்கள் போன்ற பலவிதமான வான் அச்சுறுத்தல்களில் இருந்து போர்க்கப்பல்களை பாதுகாக்கும். பேரக் 8 மிசைல்னால 90 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த மிசைல்னால அதிகபட்சமா மாக் 3 வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கும். பேரக் 8 மிசைல் உலகின் தலை சிறந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்கள்ல ஒன்று. இந்த மிசைல்னால அனைத்து விதமான தட்பவெட்ப சூழ்நிலையில இரவு மற்றும் பகல் நேரத்திலையும் சிறப்பா செயல்பட முடியும். அடுத்து இந்திய கடற்படையில VLSR SAM அப்படிங்கிற வெர்டிகல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த மிசைல்கள் பிரத்யேகமா கப்பலை நோக்கி வரக்கூடிய ஏரியல் டார்கெட்ஸை தாக்கி அழிப்பதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த VLSR SAM மிசைல்னால கப்பலை நோக்கி வரக்கூடிய சீ ஸ்கிம்மிங் மிசைல்களை கூட தாக்கி அழிக்க முடியும். சீ ஸ்கிம்மிங் அப்படிங்கிறது கப்பல்கள்ல இருக்கக்கூடிய ரடார்கள்ல இருந்து தப்பிப்பதற்காக மிகவும் குறைவான உயரத்துல பறந்து சென்று தாக்குதல் நடத்துவதுதான் சீ ஸ்கிம்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்று வரக்கூடிய மிசைல்களை கூட VLSR SAM மிசைல் தாக்கி அழிக்கும். இந்த மிசைல்னால 50 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஏரியல் டார்கெட்ஸை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். VLSR SAM மிசைல் 4.5 மாக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய மிசைல். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கக்கூடியது. டிஆர்டிஓ முதல்ல தனுஷ் அப்படிங்கிற ஆன்டி ஷிப் மிசைல இந்திய கடற்படைக்காக டெவலப் செஞ்சாங்க. இந்த தனுஷ் மிசைல் பிருத்திவி மிசைலை மாடிஃபை செய்து தயாரிக்கப்பட்ட மிசைல். தனுஷ் மிசைல் சிறப்பா செயல்படல. இதனால இந்திய கடற்படை எதிரி கப்பல்களை தாக்கக்கூடிய ஆன்டி ஷிப் மிசைல்களுக்காக வேற ஆப்ஷன்களை தேட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. இதனை தொடர்ந்து பிரம்மோஸ் மிசைல ஆன்டி ஷிப் மிசைலா பயன்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு பிரம்மோஸ் மிசைல்களை இந்திய போர்க்கப்பல்கள்ல இருந்து லான்ச் செய்து சோதனைகள் நடத்தினாங்க. இந்த சோதனைகள்ல கிடைத்த முடிவுகளை கொண்டு சில முக்கியமான மாற்றங்களை செய்து பிரம்மோஸ் மிசைல ஒரு ஆன்டி ஷிப் மிசைலா டெவலப் செஞ்சாங்க. கப்பல்ல இருந்து ஏவக்கூடிய பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்னால 600 முதல் 800 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை மிக துல்லியமா தாக்கி அழிக்க முடியும். பிரம்மோஸ் ஆன்டி ஷிப் மிசைல்கள் சீ ஸ்கிம்மிங் செய்யக்கூடிய மிசைல்களா டெவலப் செய்யப்பட்டிருக்கு. இதனால எதிரிகளின் ரடார்ல சிக்க
வெடிக்காம இருப்பதற்காக குறைவான உயரத்துல பறந்து சென்று கப்பல்களை தாக்க முடியும். பிரம்மோஸ் மிசைல்னால அதிகபட்சமா மாக் 3 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று கப்பல்களை தாக்க முடியும். போன மாதம் கூட DRDO NASM-SR அப்படிங்கிற நேவல் ஆன்டி-ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் அப்படிங்கிற மிசைல சோதனை நடத்தினாங்க. இந்த மிசைல் ஹெலிகாப்டர்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஆன்டி-ஷிப் மிசைல். இந்த மிசைல இந்தியா அமெரிக்காவிடம் இருந்து வாங்க உள்ள MH-60 ரோமியோ ஹெலிகாப்டர்கள்ல இணைத்து பயன்படுத்துவதற்காகவே பிரத்யேகமா உருவாக்கி வர்றாங்க. இந்த மிசைல்னால அதிகபட்சமா 55 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். நேவல் ஆன்டி-ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் போன்று லாங் ரேஞ்ச் மற்றும் மீடியம் ரேஞ்ச் மிசைல்களும் இந்தியா டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய கடற்படையில சப்மரீன்ல இருந்து அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காக முதல்ல உருவாக்கப்பட்ட மிசைல் தான் K-15 ஷார்ட் ரேஞ்ச் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைல்னால 750 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். K-15 ஷார்ட் ரேஞ்ச் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் பிரத்யேகமா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காகவே உருவாக்கி இருக்காங்க. K-15 மிசைல்ல ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ ஃபிராக்மென்ட் வார்ஹெட் மற்றும் ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். K-15 மிசைல்னால மாக் 7.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். K-15 மிசைல் ஹைப்பர்சானிக் வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்கக்கூடிய மிசைல். இந்த மிசைல்ல இருந்து தான் இந்திய தரைப்படையில் பயன்பாட்டில் உள்ள ஷௌர்யா ஹைப்பர்சானிக் மிசைல்கள் டெவலப் செய்யப்பட்டிருக்கு. நீண்ட தூரத்துக்கு அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்காக DRDO டெவலப் செய்த மிசைல் தான் K4. இந்த மிசைல்னால 3500 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல்னால ஸ்ட்ராட்டஜிக் நியூக்ளியர் வெப்பன்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்தியா சப்மரீன்களை பயன்படுத்தி ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தணும் அப்படின்னா K-15 இல்லனா K4 மிசைல்கள் தான் பயன்படுத்தப்படும். இந்திய கடற்படை பே ஆஃப் பெங்கால், அரேபியன் சி மற்றும் இந்தியன் ஓஷன் ரீஜியன்ல இருந்து கொண்டு சீனாவின் எந்த ஒரு பகுதியின் மீதும் ஒரு அணு ஆயுத தாக்குதல் நடத்தும் திறனை பெறணும் அப்படின்னு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதற்காக தான் K5 மற்றும் K6 சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு மிசைல்களும் ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்ஸ். K5 மிசைல் 5000 கிலோமீட்டர்ல இருந்து 6000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்கும் வகையில உருவாக்கப்பட்டு வருது. இந்தியா இந்த K5 மிசைல கூடிய விரைவில் சோதனை செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. அடுத்து இந்தியா டெவலப் செய்து வரும் K6 மிசைல்னால 6000 முதல் 8000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த ரெண்டு மிசைல்களும் பிரத்யேகமா சீனாவை மனதில் வைத்து டெவலப் செய்யப்பட்டு வரும் மிசைல்கள். K5 மற்றும் K6 போன்ற இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல்களை சப்மரீன்ல இருந்து லான்ச் செய்யணும் அப்படின்னா அதற்கு நியூக்ளியர் பவர் சப்மரீன்கள் தேவைப்படும். தற்போது இந்திய கடற்படையில INS அரிஹாந்த் அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் மட்டுமே பயன்பாட்டில் இருந்து வருது. இன்னும் அடுத்த 5 வருடங்கள்ல இந்திய கடற்படையில் கூடுதலா 3 அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள் இணைக்கப்பட உள்ளது. இந்த கப்பல்கள்ல ஷார்ட் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச் மற்றும் லாங் ரேஞ்ச் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. சில டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா டெவலப் செய்து வரும் அக்னி 6 மிசைல் சப்மரீன் லான்ச் பாலிஸ்டிக் மிசைலா டெவலப் செய்யப்பட்டு வருது அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மோஸ் மிசைல்கள் போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்பட்டிருந்தாலும் இன்னும் சப்மரீன்கள்ல இணைக்கப்படவில்லை. இதற்கு காரணம் பிரம்மோஸ் மிசைல்களை விட அதிக தாக்குதல் வரம்பு கொண்ட K-15 மிசைல்கள் தற்போது இந்திய கடற்படை சப்மரீன்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இதனால பிரம்மோஸ் மிசைல சப்மரீன்கள்ல இணைக்கக்கூடிய தேவை இந்தியாவிற்கு எழல. ஆனா இந்திய கடற்படை பிரம்மோஸ் மிசைல்களை நீர்மூழ்கி கப்பல்ல இணைப்பதற்கான வேலையை ஸ்டார்ட் செஞ்சிட்டாங்க. ஃபியூச்சர்ல ப்ராஜெக்ட் 76 திட்டத்தின் கீழ் கட்டப்படும் சப்மரீன்கள்ல பிரம்மோஸ் மிசைல்கள் இணைக்கப்பட உள்ளது. DRDO கடலுக்கு அடியில் மூழ்கி சென்று போர்க்கப்பல்கள் மற்றும் சப்மரீன்களை தாக்குவதற்கு வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோஸ் மற்றும் டார்பிடோ அட்வான்ஸ் லைட் ஷைனா அப்படிங்கிற லைட் வெயிட் டார்பிடோவை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ரெண்டு டார்பிடோக்களையும் போர்க்கப்பல்கள் மற்றும்
ஹெலிகாப்டர்கள்ல இருந்து லான்ச் செய்து சப்மரீன்கள் மற்றும் போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோனால அதிகபட்சமா 40 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள சப்மரீன்களை தாக்கி அழிக்க முடியும். இந்த டார்பிடோனால அதிகபட்சமா 600 மீட்டர் ஆழத்துல பயணிக்க முடியும். வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோனால 74 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்க முடியும். வருணாஸ்திரா ஹெவிவெயிட் டார்பிடோ 1500 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த டார்பிடோக்கள்னால 250 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இந்த ஹெவிவெயிட் டார்பிடோ பிரத்யேகமா ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் போன்ற பெரிய போர்க்கப்பல்களை தாக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து DRDO TAL அப்படிங்கிற லைட் வெயிட் டார்பிடோவை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த டார்பிடோனால அதிகபட்சமா 19 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள டார்கெட்ஸை தாக்கி அழிக்க முடியும். இந்த டார்பிடோ அதிகபட்சமா 540 மீட்டர் ஆழத்தில் பயணிக்க கூடியது. இந்த அட்வான்ஸ் லைட் வெயிட் டார்பிடோனால அதிகபட்சமா 61 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணித்து சென்று இலக்கை தாக்க முடியும். இந்த லைட் டார்பிடோ 220 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த டார்பிடோனால 50 கிலோகிராம் எடை கொண்ட வெடிப்பொருட்களை சுமந்து சென்று நீர்மூழ்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற மிசைல்ஸ் மற்றும் டார்பிடோ இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் இருக்கிறதுனாலதான் உலகின் 5வது சக்தி வாய்ந்த கடற்படையா இந்திய கடற்படை திகழுது. இந்தியா உலகின் வல்லரசு நாடா மாறணும் அப்படின்னா இந்திய பெருங்கடல் பகுதியில் மட்டும் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடு அப்படிங்கிற பிம்பத்தை உடைத்து உலகின் பல்வேறு கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கடற்படை அப்படிங்கிற ஸ்டேட்டஸுக்கு இந்தியா உயரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.